திமுக அரசு நிலையானது அல்ல, மாநில அரசே நிலையானது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டின் உரிமையை உச்சநீதிமன்ற தீர்ப்பு நசுக்குவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன், பல கட்சிகள் வரும் போகும் என்பதால் திமுக அரசு நிலையானது அல்ல, மாநில அரசே நிலையானது என்று தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அரசியல் லாபத்திற்காக 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டினார். நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்சநீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார், அவருடைய அரசியல் லாபத்திற்காக.